நியூஸ் sponsored by நீங்க புது வீடு கட்ட போறீங்களா இல்ல உங்க வீட்டை மேலும் அழகா மாத்தணுமா? அப்போ நேரா நம்ம ரிலையபிள் என்டர்பிரைசஸ்க்கு வாங்க. உங்க இன்டீரியருக்கு ஒரு புது லுக் கொடுக்க இனி சென்னை பெங்களூர்னு போக வேண்டாம். நேரா நம்ம பாண்டி ரிலையபிள் என்டர்பிரைசஸ் வாங்க. ரிலையபிள் என்டர்பிரைசஸ் நம்பர் 31 புதுச்சேரி திண்டிவனம் மெயின் ரோடு ஜிப்பர் அருகில் பட்டானூர். செல் 9655300089 மற்றும் 9500687847. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுகாதாரத்துறை இயக்குநர் நியமன விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. தான் பரிந்துரைத்த நபரை நிராகரித்துவிட்டு துணைநிலை ஆளுநர் தன்னிச்சையாக நியமனம் செய்ததாக முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 3 நாட்களாக சட்டப்பேரவைக்கு வரவில்லை. இதனால் அவரை சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சமாதானம் செய்ய முயற்சித்தும் முதலமைச்சர் அதனை ஏற்கவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தலைமையில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லத்தில் சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சமாதானம் அடைந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, எங்களது சந்திப்பு வழக்கமான சந்திப்பு. இந்த அரசு 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து வெற்றி பெற்றது போல வரும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தவர், புதுச்சேரி நிர்வாகத்தை பொறுத்தவரை ஆட்சியாளர்களுக்கும் ஆளுநருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வழக்கமானது. இதனை நாங்கள் சரி செய்து கொள்வோம். ஒட்டுமொத்த நிர்வாகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் 2026 வெற்றி பெறலாம் என ஆலோசனை செய்தோம். எந்த அரசாக இருந்தாலும் மாநில அந்தஸ்து பெறுகின்ற வரை இதுபோன்ற பிரச்சனைகள் வரும். இந்த ஆட்சி இல்லை, எந்த ஆட்சி இருந்தாலும் எந்த ஆளுநர் வந்தாலும் நிர்வாகத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதனை சரி செய்வோம். இப்பவும் சரி செய்வோம். தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடு குறித்து பேசி முடிவெடுத்துக் கொள்வோம் எனவும், பாஜக கட்சி மூலம் எனக்கு எந்த அழுத்தம் கொடுக்கவில்லை. பிரதமருடன் நல்ல நெருக்கமும் நட்புடன் இருக்கின்றேன். இந்த நட்பானது இப்பொழுதல்ல, நான் காங்கிரஸில் முதலமைச்சராக இருக்கும்பொழுது முதலமைச்சர்கள் கூட்டத்தில் சந்தித்து பேசியுள்ளேன். பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, எங்களுக்கு அது போன்ற சூழ்நிலை கிடையாது. மக்களுக்கு கடமையாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உள்ளது. மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் சரியாக செய்வோம். மசோதாக்கள் சிலவற்றை நிறைவேற்ற வேண்டியுள்ளதால் சிறப்பு சட்டமன்ற கூட்டம் வேண்டும் என்று சபாநாயகரிடம் எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து அவசியம் என இப்பொழுதல்ல, எப்பொழுதும் தொடர்ந்து வலியுறுத்துவோம் என தெரிவித்தார். முதலமைச்சரை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி முதலமைச்சரை சந்திப்பதற்காக புதுச்சேரி வந்துள்ளேன். சந்திப்பில் 2026 தேர்தலுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என ஆலோசனை செய்தோம். தாழ்த்தப்பட்டோர் விவகாரத்தில் தீபாய்ந்தனை நியமனம் சட்டமன்ற உறுப்பினராக நியமித்துள்ளோம். சில சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதனை சரி செய்து கொள்வோம். எங்களுக்கு 2026 தேர்தல் தான் இலக்கு. தேர்தல் நேரத்தில் வேறு கட்சிகள் கூட்டணிக்கு வந்தால் அதை பற்றி நாங்கள் அப்பொழுது யோசிப்போம். தேர்தல் நெருக்கத்தில் தான் யாருக்கும் எத்தனை சீட் என்பதை முடிவு செய்வோம். ஒரு கட்சி என்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்பொழுதும் வரத்தான் செய்யும். அதனை ஆலோசனை செய்வோம். புதிய அமைச்சர் நியமிக்க முதலமைச்சர் பரிந்துரை செய்துள்ளார். 3-4 நாட்களில் புதிய பாஜக அமைச்சர் பதவி ஏற்பார் என தெரிவித்தார். என்டிஏ அரசு மீண்டும் வர வேண்டும். அதுக்கு எப்படி இருக்கணும், என்ன இது மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் இது மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல, சின்ன சின்ன பிரச்சனைங்க வரும். அது எப்பவுமே வரும், நம்ம வீட்டுக்குள்ளவே வரும். ஸோ பார்ட்டின்னு சொல்லும் போது அது டிஸ்கஷன் பண்ணுவோம். அதை பற்றி அதுக்கு புதுச்சேரி வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கொல்லை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அருள்மிகு வரதராஜ பெருமாளுக்கு தினம்தோறும் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருடன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேரோட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தேரினை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர்.
தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் தேரினை வடம் பிடித்தெழுத்தனர். தேரானது 4 மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது. தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் ஜான்குமார் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்தில் அமைந்துள்ள அன்னதான கூடத்தில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆசிரியருடன் தினம்தோறும் 500 நபர்களுக்கு சமப்பந்தி விருது அன்னதானம் வழங்கி வருகின்றார். சைவ உணவு உண்பவர்களுக்கு தனியாகவும் அசைவ சாப்பாடு உண்ணும் நபர்களுக்கு தனியாகவும் மகளிருக்கென தனி பிரிவு பந்தி பரிமாறப்படுகின்றது. தினந்தோறும் 12 மணி முதல் 2 மணி வரை உணவு வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் பொதுமக்களுக்கு கோயம்புத்தூர் செட்டிநாடு சிக்கன் கிரேவி, முட்டை, தரமுள்ள சாதம், மேலும் வாரத்தில் 3 நாள் சைவமும் 3 நாள் அசைவமும் வழங்கப்படுகின்றது. சுமார் 700 முதல் 750க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உணவு அருந்தி செல்கின்றனர். இது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, வேறு எந்த வேளையிலும் கிடைக்காத சந்தோஷம் பொதுமக்களுக்கு உணவளிப்பதில் இருப்பதாக ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். மேலும் மாம்பழங்களை அனைவரும் சாப்பிட வேண்டும், மருத்துவ குணம் நிறைந்த பழங்களை சாப்பிட வேண்டும் என்று நமது பாரத பிரதமர் அறிவுறுத்தியிருக்கின்றார். அதை மையமாக கொண்டு இன்றைய தினம் நாங்கள் மாம்பழங்களை டன் கணக்கில் இறக்கி மாம்பழங்களை பொதுமக்களுக்கு கொடுத்து வருகின்றோம். தற்பொழுது பல பேர் இந்த மாம்பழங்களை சாப்பிட தவிர்க்கின்றனர். ஏனென்றால் சுகர், பிபி உள்ளவர்கள் இந்த மாம்பழத்தை சாப்பிட தவிர்க்கின்றனர். வருஷத்தில் வருகின்ற எல்லா பழங்களையும் சாப்பிட்டால் எந்த நோயும் வராது என்பது என்னுடைய கருத்து என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். மேலும் நம் பாரத பிரதமர் சொல்லியிருக்கின்றார், மாம்பழ வியாபாரிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று. மேலும் அது மட்டுமில்லாமல் மாம்பழங்களை அனைவரும் சாப்பிட வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் லாரி நிறைய மாம்பழங்களை இறக்கி பொதுமக்களுக்கு கொடுத்து வருகின்றோம் என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். மாம்பழங்களை பொதுமக்கள் அனைவரும் சாப்பிட வேண்டும். மாம்பழம் மருத்துவ குணம் நிறைந்த பழங்களை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதை மையமாக கொண்டு இன்றைய தினம் நாங்கள் மாம்பழம் டன்னு கணக்கில் இறக்கி நாங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். சாப்பிட்றேன், ரொம்ப மகிழ்ச்சியாகுது. அதாவது எந்த வேலையுமே ஆன மாதிரி மக்களுக்கு சாப்பாடு போகிறது இருக்கிற இன்பம் எதுலையுமே இல்லை. அதனால் அதில் முழு கவனம் செலுத்துறோம். மொத்தம் இருக்கிற பாண்டிச்சேரி முழுவதும் எதிர்காலத்தில் எல்லா இடங்களிலும் சாப்பாடு போடுறது தான் அவருடைய ஸ்கீமு. வேறு மாதத்துலேருந்து குறைந்தபட்சம் ஒரு 5 தொகுதியில் இதே மாதிரி சாப்பாடு போடுறது. உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு குடும்ப அட்டைகள், ரேஷன் கார்டு பெற்றுத்தரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனைபால் கென்னடி அவர்கள் கடந்த நாட்களில் தங்களிடம் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு அரசு அதிகாரிகளை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி பரிந்துரை செய்து குடும்ப அட்டை கிடைத்திட செயல்பட்டார். அதன் விளைவாக சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற குடும்ப அட்டைகள் இதுவரை 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அனைபால் கென்னடி எம்எல்ஏ அவர்களால் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான அட்டை வழங்கும் நிகழ்வில் குடும்ப அட்டைகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அனைபால் கென்னடி அவர்கள் சிவப்பு அட்டை பெற்ற மக்கள் உடனடியாக அரசு மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இத்துடன் குடும்ப அட்டைகள் பெற்ற மக்களும் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக அமையும் இந்த நடவடிக்கைக்கு நன்றியை தெரிவித்தனர். சமூக நலத்திற்காக மக்களுடன் நீடித்த உறவோடு செயலில் ஈடுபடும் அனைபால் கென்னடி எம்எல்ஏவின் சேவை பெருமையாக பேசப்படுகின்றது. நிகழ்ச்சியில் அதிகாரி கிருஷ்ணகுமார், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி துணை செயலாளர் ராஜு மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் வார்டு, சண்முகா நகர், கோல்டன் அவென்யூ பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 30 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் கருவடிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். நீங்க புது வீடு கட்ட போறீங்களா? இல்ல உங்க வீட்டை மேலும் அழகா மாத்தணுமா? அப்போ நேரா நம்ம ரிலையபிள் என்டர்பிரைசஸ்க்கு வாங்க. உங்க இன்டீரியருக்கு ஒரு புது லுக் கொடுக்க இனி சென்னை, பெங்களூர்னு போக வேண்டாம். நேரா நம்ம பாண்டி ரிலையபிள் என்டர்பிரைசஸ் வாங்க. ரிலையபிள் என்டர்பிரைசஸ் நம்ம 31 புதுச்சேரி திண்டிவனம் மெயின் ரோடு, ஜிப்பர் அருகில், பட்டானூர். செல் 9655300089 மற்றும் 9500687847.
மணவெள்ளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம், பூரணாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களின் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக அரசின் மானியத் தொகை ரூபாய் 4,50,000 உதவியுடன் ரூபாய் 7,80,000 மதிப்புள்ள புதிய டிராக்டர் கொள்முதல் செய்யப்பட்டு அதனை தவளக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திற்கு வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் சட்டப்பேரவைத் தலைவர் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கடன் வழங்கும் சங்க நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்க மேலாளர் குமாரவேல், நிர்வாகி இருசப்பன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் ஊரக வளர்ச்சி, தூய்மை பாரத இயக்கம், கிராமம், எஸ்பிஎம்ஜி தனிநபர் வீட்டு கழிவறை கட்டுவதற்கான பணி ஆணைகளை 7 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் வழங்கினார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ் நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோருக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலையில் இருவரின் கருத்து வேறுபாடு காரணமாக மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்பட்டுவதாக கூறி சட்டப்பேரவையில் உள்ள நுழைவாயிலில் அமர்ந்து இன்று காலை முதல் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து மாலை சட்டப்பேரவைக்கு வந்த துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு குருட ஆறுமுகம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நேருவிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பழரசம் கொடுத்து முடித்து வைத்தனர். தொடர்ந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை அடங்கிய மனுவுடன் கூடிய ராஜினாமா கடிதத்தை முதல்வரிடம் ஒப்படைக்கும்படி துணை சபாநாயகர் ராஜவேலுவிடம் வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. குரு பூர்ணிமாவை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பத்மஸ்ரீ முனுசாமியிடம் ஆசி பெற்றார். பாஜக தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின்படி குரு பூர்ணிமாவை முன்னிட்டு பாஜக நிர்வாகிகள் தங்களின் குரு ஸ்தானத்தில் உள்ள ஆச்சாரியர்கள், கலைஞர்கள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டிகளை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது வழக்கமாக இருந்து வருகின்றது. இந்த கோட்பாட்டின்படி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மங்களம் தொகுதி கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியைச் சேர்ந்த டெரகோட்டா கலைஞர் பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி அவர்களை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து முனுசாமி அமைச்சர் அவர்களுக்கு தனது ஆன்மீக குருவான அகத்தியர் திருவுருவ சிலையை நினைவாக வழங்கி மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் மற்றும் தொகுதி தலைவர் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் பகுதி திருமூர்த்தி நகரில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வின் பொழுது இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் குணசேகரன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். இதேபோல் என்எஸ்சி போஸ் நகரில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் பொழுது இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் சந்தோஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். 20,300 ரூபாய் முதலீடு செய்தால் நாள் ஒன்றுக்கு 700 ரூபாய் கொடுக்கப்படும் என லுக் என்ற ஆப்பில் வந்த விளம்பரத்தை நம்பி கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், முத்தியால்பேட்டை மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300 பெண்கள் பணத்தை செலுத்தியுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆப் மூலம் தினமும் 700 ரூபாய் வரவில்லை. இதனால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பெண்கள் புதுச்சேரி சைபர் குற்றப்பிரிவு போலீசில் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற ஆப்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் ஆனந்த மார்க்க யோகா ஆசிரமத்தின் நிபுணத்துவ பயிற்சியாளர் ஆச்சாரியா சித்தேஸ்வரனந்தா அவதூதர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், ஆனந்த மார்க்கம் என்பது ஐக்கிய நாடுகளவையில் உறுப்பினராக உள்ள சமூக ஆன்மீக இயக்கமாகும். தன்னிகரிதல், உலக உயிர்களுக்கு தொண்டு செய்தல் என்ற இரட்டை குறிக்கோளோடு ஸ்ரீ ஆனந்த மூர்த்தியால் 1995 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் தொண்டுகளின் ஒரு பகுதியான உலகளாவிய ஆனந்த மார்க்க துயர்துடைப்பு குழு என்பது அனாதை குழந்தைகள் இல்லங்கள், அன்னதான நிகழ்ச்சிகள், இலவச மருத்துவ முகாம்கள், உலகில் நிகழும் இயற்கை பேரிடர்களுக்கான நிவாரண உதவிகள் ஆகியவற்றை செய்து வருகின்றது. வாழ்வின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள், கல்வி, மருத்துவம் ஆகியவை அனைவருக்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டுக்கடங்காத ஊழல், வேலையின்மை, சமூக குற்றங்கள் ஆகியவற்றுக்கு காரணமான காலாவதியான முதலாளித்துவம் மற்றும் கம்யூனிசம் ஆகியவற்றுக்கு மாற்றாக இருக்கும்.
கொள்கைகளை பரப்பும் விதமாக 3 நாள் கருத்தரங்கம் 11/7/2025 முதல் 13/7/2025 வரை முத்திரையர்பாளையம் ஆனந்த மார்க்க யோகா மற்றும் தியான கூடத்தில் நடைபெற உள்ளது. உயிரியல் இயந்திரமான மனித உடல், மார்க்க யோகா, பாவம் செய்வதற்கான 3 காரணங்கள் மற்றும் உயிர்களின் தர்மம் என்ற தலைப்புகளில் நடைபெறும் கருத்தரங்கில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் பயிற்சி அளிப்பதாக தெரிவித்தார். ஆகவே அனைவரும் கருத்தரங்கில் பங்கேற்று உங்கள் எண்ணங்களை வளப்படுத்தி தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்வில் உயர்வடைய வேண்டுமென்று அனைவரும் கேட்டுக்கொண்ட அவர், கருத்தரங்கை புதுச்சேரி மாநில செயலாளர் ஆச்சாரியா ரச சித்தாந்த அவதூதர் மற்றும் பெங்களூர் மண்டல செயலாளர் ஆச்சாரியா சதா சிவனந்தா அவதூதர் ஆகியோர் முன்னின்று நடத்த உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். பேட்டின் பொழுது குப்புசாமி ஆசிரியர் உடன் இருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். நீங்க புது வீடு கட்ட போறீங்களா? இல்ல உங்க வீட்டை மேலும் அழகா மாத்தணுமா? அப்போ நேரா நம்ம ரிலையபிள் என்டர்பிரைசஸ்க்கு வாங்க. உங்க இன்டீரியருக்கு ஒரு புது லுக் கொடுக்க இனி சென்னை பெங்களூர்னு போக வேண்டாம். நேரா நம்ம பாண்டி ரிலையபிள் என்டர்பிரைசஸ் வாங்க. ரிலையபிள் என்டர்பிரைசஸ் நம்பர் 31, புதுச்சேரி திண்டிவனம் மெயின் ரோடு, ஜிப்பர் அருகில், பட்டானூர். செல் 9655300089 மற்றும் 9500687847.